ஐயோ இவ்வளோ பண்ணுறேன், ஆனால் நான் நினச்சது நான் செய்யலை, இந்த தப்பு திரும்ப திரும்ப பண்ணுறேன், அதான் தெரியுதுல தப்புன்னு, அப்படியே திரும்ப செய்யணும். அதுதான் சொன்னேன், ப்ரையாரிட்டி என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வயசில் ப்ரையாரிட்டி என்னன்னு ஃபிக்ஸ் பண்ண தெரிகிறவன் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ட்ரை டு பி த பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். கடைசியாக ஒரு தடவை செஞ்சுக்குவான், இனிமே இதை செய்ய மாட்டேன்னு எந்த முட்டாள்தனத்தையும் திரும்ப செய்யாதீங்க. நத்திங் கால் லாஸ்ட் ஒன் டைம். வர்ஸ்ட் டு த கோர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை அதுதான். இந்த ஒரு தடவை இனிமே இதை செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை இனிமே இதை செய்ய மாட்டேன், நோ இனிமே இதை செய்ய மாட்டேன்னா இனிமே இதை செய்ய மாட்டேன். அது தவறு என்று உங்களுக்கு தெரிந்த பிறகு கடைசியாக ஒரு முறை என்று நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் அந்த நேரத்தில் யோசிச்சு பார்த்துக்கோங்க, உங்களுடைய வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்வதாக அர்த்தம். இந்த ஜெனரேஷன் தனக்கு சில விதிமுறைகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உங்கள் தலைமுறையுடைய பிரச்சனைகளுக்கு முந்தைய தலைமுறையால் சரியாக அட்வைஸே பண்ண முடியாது. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அதிகபட்சம் சும்மா போனை நோண்டாதுன்னு சொல்லலாம், டிவி பார்த்துக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லலாம், அதில் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீ தப்பாக தான் ஏதோ பண்ணுறவங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கலாம், ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நவ்? இந்த நிமிடத்துடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இந்த நிமிடத்துடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அதை சரியாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் 4 நிமிடங்கள் உங்கள் கைக்குள் தானாக வந்து உட்காரும். 3வது, உங்கள் ஃபோக்கஸ் அடிவாங்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. அதுல வருது நம்ம படிப்பு. இட்ஸ் நாட் கம் ஃப்ரம் அவர் ஓன் மணி. உங்களை அவர் எந்த வேலையும் பார்க்க விடலை. என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்க இந்த 2 ஜீவன்களுக்காக படிக்க வேண்டிய படிப்பு பெரும் படிப்பு. முன்னாலாம் இப்படிலாம் படிக்க வைக்க கிடையாது, அவங்க வாடு படிப்பாங்க, அவ்வளவுதான். உங்க சேர்மன் கூட, உங்க தாளாளர் கூட அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சாங்க அப்படின்னு சொன்னார். 200 ரூபாய் மாசம் தர்மலம் தருவாங்க, ஒரு மாசம் முழுக்க டியூஷன் சென்டர்ல வேலை பார்ப்போம், வெறும் டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டு அப்படி படிச்சு மேலே வந்துவோம். அப்படியெல்லாம் கூட உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துவிட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டியும் நீங்கள் படிக்க வேண்டும். அதோட இந்த படிப்பு என்பது உங்களுக்கானது மட்டுமில்லை, இந்த சமூகத்திற்கான. யூ ஆர் ரிசோர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் யாரும் பெரிய சயின்டிஸ்ட் வரப்போறான். இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய அணுசக்தி விஞ்ஞானத்தை கொண்டு வரப்போற யாரோ ஒரு பையன் வரப்போறான். இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் அடுத்த தோனி வரப்போறான், அடுத்த கோலி வரப்போறான். இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் அடுத்த மிகப்பெரிய அறிவியலாளர் வரப்போறான். இந்த கூட்டத்தில் இருந்தால் பெரிய அரசியல்வாதி வரப்போறான். அதுதான் நீங்க. யூ ஆர் த ரிசோர்ஸ். பிரைன் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த். பிரைன் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த். உலகம் முழுக்க இந்தியா ஏன் பார்த்து பயப்படுது? அது ஒன்னே காரணத்துக்கு தான் பயப்படுது. பூரா பயலுக்கு மூளை அப்படி மூளைடா. அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க தான் பிரச்சனை. கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எவனையா குத்த போறீங்களா? வேட்டக்கார கத்திக்கு தோட்டக்கார கத்திக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிமாங்க. 2 கத்தி தான். ஒரு கத்தி ஒன்று அடிச்சு கொள்ளும். வேட்டக்கார கத்தி என்ன பண்ணும்? குத்தி கொள்ளும். தோட்டக்கார கத்தி என்ன பண்ணும்? வெட்டும். ஏன்? திரும்ப வளரணுங்கிறதுக்காக. இந்த கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த மூளையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தருக்காக ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ண போறீங்களா? இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு வெறும் சந்தோஷமாக பாட்டுகளுக்கும் கூத்துகளுக்கு மட்டும் முடிச்சுட்டு போக போறீங்களா? இந்த எனர்ஜி ஆக்கப்பூர்வமான திசையில் செலுத்த போறீங்களா? தட்ஸ் a $1 million question that I am putting forward before you people. இதுதான் உங்க முன்னால வைக்கிற கேள்வி. இந்த எனர்ஜி நீங்க எதுக்காக பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதா. எல்லாருக்கும் ஒரே எனர்ஜி தானே இருக்கே.